இந்த ரெண்டு சின்னம் இருக்கு இல்லையா, இந்த சின்னம் யாரோடது, இந்த சின்னம் யாரோடது? இது தொல் திருவாமலது. ஆ, இது வந்து நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி எடுத்து. பிஜேபியோடது. இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நீங்க யாரை தேர்ந்தெடுப்பீங்க? திருமாவளவனை தேர்ந்தெடுப்பேன். திருமாவளவனை தேர்ந்தெடுப்பீங்க. திருமாவளவனை எதனால தேர்ந்தெடுக்கிறீங்க? அவரோட வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன? அவர் யாரையும் பாகுபாடு எல்லாம் பிரிச்சு பாக்குறது கிடையாது. இவரு அவங்க தான் பார்க்க தெரியாது, எல்லாரும் சமமா பாக்குறாரு. ஆனா அவங்கள வந்து சொல்ல வேண்டியதில்ல, அது உங்களுக்கு சில தெரியும், மக்களுக்கு சில தெரியும். வீக்னஸ்னா பிசினஸ்னா அவங்க வந்து தாழ்த்தப்பட்டவங்க ரொம்ப வீக்கா நடத்துறாங்க. அதுதான். யாரு வீக்கா நடத்துறா? பிஜேபி. பிஜேபி இல்ல இவரோட வீக்னஸ். இவருடைய வீக்னஸ்ன்றதுலாம் அதுல ஒன்னும் சொல்ல முடியாது, சொல்றதுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நாட்டுக்காகவே தன்னுடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவே திருமணம் பண்ணி கொள்ளாம தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவங்களுக்காக களத்துல இறங்கி செயல்படுற ஒரே மாவீரன் அவர் மட்டும் தான். ஓகே, இப்போ பாஜக வந்து நிராகரிச்சிட்டீங்க. இதுல யாராவது ஒரு என்ன காரணத்துக்காக நிராகரிச்சீங்க தாமரைய? பாசிட்டிவா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, பாசிட்டிவா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரி, இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா? எல்லாரும் சமமா நினைக்கணும். சமமா நினைக்கணும், அவ்வளவுதான்.